அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 2/10/2024. அமாவாசை திதி நள்ளிரவு 12:19 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் நண்பகல் 12:20 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். அமிர்த யோகம் நண்பகல் 12:20 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சூரியன், புதன், சந்திரன், கேது. துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய். இன்றைய விசேஷம் மகாலய அமாவாசை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? புனித நதிகளில் நீராட, முன்னோர்களை நினைத்து வழிபட, அன்னம் ஆடை தானம் செய்ய, மூலிகை மருந்து சேகரிக்க, மருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மனிதனாக இருப்பவர்களெல்லாம் மனிதர்கள் அல்ல, மனிதாபிமானத்துடன் இருப்பவர்கள் மட்டுமே மனிதர்களாகிறார்கள் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாங்கங்க. ஆமாங்க, சிலரெல்லாம் பார்க்குறதுக்கு தெரிவாங்க அது மாதிரி, ஆனால் பழகும்போது தான் தெரியும் அவங்கள்ட்ட ஒரு அபிமானம் இருக்காது, ஒரு பாசம் இருக்காது, ஒரு உண்மை இருக்காது. அதனால தான் அவங்களெல்லாம் அந்த லிஸ்ட்டில் நாம் கொண்டு வர முடியாது. மனிதாபிமானத்துடன் மனித நேயத்துடன் இருப்பவர்கள் எவரோ அவர்களே மனிதர்களாகிறார்கள். நீங்கள் அப்படித்தாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் உருகுவீங்க, உங்கள் மனசு அப்படியே துடிக்கும். அடடா, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்மால் முடிஞ்சது நாம் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக தூக்கி எல்லாத்தையும் தர முடியலன்னாலும் ஓரளவாவது நம்மால் முடிஞ்சதை செய்வோம் என்று எங்கும் எப்போதும் கஷ்டப்படுபவர்களின் கண்ணீரை துடைக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுக்கடுக்காக யோக பலன்களை இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக தள்ளி போட்ட வேலைகளை இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் இன்னைக்கு சந்தித்து பேசுவீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு ரொம்ப கலகலப்பாக இருக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பூர்வீக சொத்து விவகாரங்களை பற்றி உட்கார்ந்து பேசலாம். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெருசாக ஏதாவது லோன் எடுத்து பெரிய சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கும். சின்னதாக இருக்கிற சொத்தை கொடுத்துட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் லோன் வாங்கி பெரிய சொத்து வாங்கலாங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக அளவு லாபம் எல்லாமே கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் உங்களை தேடி வருவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள், செலவுகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார்
ஆமாங்க, அதுதான் நம்முடைய சித்தர்கள் எல்லாமே அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் அப்படி தாங்க, கூட பிறந்தவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, திடீர்னு எதேச்சையாக சந்திக்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே ஒரு அன்பு காட்டுவீங்க, ஒரு அன்பாக விசாரிப்பீங்க. உங்கள் கண்களிலிருந்தே அந்த பார்வைகளே உங்களுக்கு அன்பை கலந்து தரக்கூடிய பார்வையாக இருக்கும். அதனால தாங்க உங்களுக்கு ஒரு ரசிக கூட்டமே இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்களை சுற்றி 4 பேர் நிற்கிறாங்க. அன்பால் எல்லோரையும் கட்டி போடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தள்ளிப்போன காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து சேருங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு வாங்கி கொடுப்பீங்க. அவங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்னைக்கு பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் வருவீங்க. உங்கள் மனசில் இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள் அதெல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க. பழைய நண்பர்களையும் எதேச்சையாக பார்த்து சில பழைய விஷயங்களையும் பேசி சந்தோஷப்படுவீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எவ்வளோ பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே நேரத்தில் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறதே தெரியாமல் இருக்குது. நல்லவங்க மாதிரி தெரிகிறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் அவங்க இன்னொரு முகம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் வீட்டாரை பார்த்துட்டு வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுங்க. நல்ல பதிலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. வேலையாட்களால் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் முன்கோபம் இருக்குங்க. நண்பகலுக்கு பின்னர் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வதன் மூலமாக நாம் ஒருபோதும் நல்லவர்களாகிவிட மாட்டோம். ஆமாங்க, இதை தாங்க மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாருங்க. நாம் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மற்றவங்கள நாம் குறை சொல்லக்கூடாது, மற்றவங்கள நாம் குத்தம் சொல்லக்கூடாது. எல்லோரும் நல்லவங்க தான், நாமும் நல்லவங்க தான், அவங்களும் நல்லவங்க தான். அவங்க ஏதாவது தப்பு தவறு செய்திருந்தால் அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க தவறி இருக்கலாம். அதுக்காக அவங்க ரொம்ப கெட்டவங்கன்னு நாம் முத்திரை குத்தக்கூடாதுங்கிறதை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோரையும் சரிசமமாக நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, ஒளிரும் கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பளிச்சுன்னு இன்னைக்கு சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தள்ளிப்போன காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வந்து சேருங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இன்னைக்கு சமமாக உட்கார்ந்து பேசி அதெல்லாம் சரி செய்து கொள்வீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. அவங்க ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. அவங்கக்கிட்ட பேசுகிறது மூலமாக சின்னதாக ஒரு நிம்மதியும் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி விறுவிறுப்பான சூழ்நிலை தான், லாபம் எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையிலும்
வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமார் தாங்க, மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படி முதலில் நீ மாறு. ஆமாங்க, இதைத்தாங்க மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்தவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நீ மாறு. நீ அவங்கக்கிட்ட நடந்துக்கோ. உனக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி அவங்க தேவைகளையும் அறிந்து நீ பூர்த்தி செய் அப்படின்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு தனக்கு கிடைச்சதை தன்னை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்து சந்தோஷமாக வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் நினச்ச காரியங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணவரவுக்கும் பஞ்சம் இருக்காது. விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. முன்னோர்களை நினைத்தும் இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்குவீங்க. நல்லவங்க நட்பு, ஆசீர்வாதம் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்றைய தினம் நீங்கள் போய் வருவீங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சம்பாதிச்சு காட்டுவீங்க. வேலையாட்களால் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். மதியத்திலிருந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளுடன் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கண் பார்வையற்றவர்கள் உண்மையிலேயே பார்வையற்றோர்கள் அல்ல. தன்னுடைய குற்றம் குறைகளை தெரிந்தும் தெரியாதது போல நடித்து கொண்டிருப்பவர்கள், திருத்தி கொள்ளாதவர்கள்தான் உண்மையிலேயே பார்வையற்றவர்களாகிறார்கள் அப்படின்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாருங்க. ஆமாங்க, சிலர்லாம் தவறு செய்துட்டு அப்படியே அதை சாமர்த்தியமாக சமாளித்து கொண்டு போவாங்க. அவங்க தான் பார்வையற்றவர்கள். ஏன்னா தன்னுடைய குறைய முதல்ல பார்க்கணும். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, உன் முதுகில் இருக்கிற அழுக்க நீ முதல்ல சரி பண்ண பாரு. அப்புறமா நீங்கள் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லலாம் அல்லது அடுத்தவங்களை பற்றி பேசலாம். அடுத்தவங்களுடைய குற்றங்குறைகளை காணாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னை செம்மைப்படுத்தி கொண்டு தன்னை சுத்திகரித்து கொண்டு பிறகு மற்றவர்களையும் நற்பாதையில் கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் பணவரவை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு, முன்கோபம் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அது கூட இன்னைக்கு சரியாயிடுங்க. அதனால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க மேலே நீங்கள் குறைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிங்க. நீங்களும் உங்களை மாதிரியே தான் அவங்களும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க மேலே குறைப்படுறதில்ல எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல, குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால கம்பீரமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அவசரத்துக்கு வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் கூட பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குங்கிற அளவுக்கு இன்றைய தினம் லாபம் அதிகமாகுங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க.
கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. இன்றைய தினம் நண்பகலுக்கு பின்னர் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் செலவுகள் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பிறரை தாழ்த்துபவன் தானும் தாழ்ந்து போகிறான் என்பது இயற்கையின் நியதியாகும். ஆமாங்க, இதை தாங்க மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாங்கங்க. அடுத்தவங்களை நாம் என்றைக்கும் உயர்வாக பேசணும்னா வெளியில் போய் சொல்கிறவங்க பரவாயில்லப்பா, நல்ல மனுஷன், யாரையுமே மட்டம் தட்டி பேச மாட்டேங்கிறாரு, யாரையும் குறை சொல்ல மாட்டேங்கிறாரு, நல்ல மனுஷன், இவர் தாங்க உயர்ந்த மனிதர் அப்படின்னு வெளியில் போய் சொல்லுவாங்க. ஆனால் வர்றவங்கள்ட்ட அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, யாருமே சரியில்லை, உலகமே சரியில்லை அப்படின்னு எதையாவது நம்ம உளறி கொட்டும்போது முதல்ல இவர் சரியில்லை, இவரை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால தாங்க குற்றமில்லாதவர்கள் சுற்றி முற்றி பார்க்கும்போது யாரும் இல்லைங்கிறத தெரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோரும் நல்லவர்களேன்னு வாழ்த்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாருங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12:20 வரைக்கும் பயணம் செய்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் நண்பகல் 12:20 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கூடுதல் கவனத்துடன் இருக்கணுங்க. சும்மா இருந்தால் போதும்னு சொல்லி ஒரு ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்துருந்தா கூட எதையாவது நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்து நம்ம வாயை கிளறி எதையாவது வாங்கி கட்டிக்கிறாங்களே, நம்மளை நல்லவங்களாக இருக்கிறதுக்கே சிலர் விட மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. குடும்பத்தில் நம்மளை யார் புரிஞ்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி நீங்களே சில நேரங்களில் நினச்சிப்பீங்க. எல்லாரும் புரிஞ்சு வச்சுருக்குறாங்க, அதனால தானே வேளா வேலைக்கு சிறப்பாக கவனிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போடுறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. வியாபாரத்தில் கடுமையாக போட்டி இருக்கும். அதாவது வாடிக்கையாளர் அதிகமாக வர நேரத்தில் வேலையாட்கள் விடுப்பில் போயிடுறாங்க, வேலையாட்கள் வர்ற நேரத்தில் வாடிக்கையாளர்கள் வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சில நேரங்களில் சிக்கி தவிப்பீங்க. இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஓரளவு நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனிதனை திருப்திப்படுத்த இந்த உலகில் எல்லாமே இருக்கிறது. ஆனால் மனிதனின் பேராசையை திருப்திப்படுத்த இந்த உலகில் எதுவுமே இல்லை அப்படின்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாங்க. ஆமாங்க, அதுதாங்க உண்மை. ஓரளவு ஆசைப்பட்டோம்னா அது நியாயமானதாக இருக்கும். அது இறைவனும் நிறைவேற்றி தருவார். ஆசை பேராசைன்னு போகும் பொழுது அந்த பேராசை தான் பெரிய துன்பத்திற்கு ஆளாகிறது. திருப்தி இல்லாத மனநிலையும் உருவாக்குது. 4 வீடு வச்சுருந்தாலும் ஆமாம் என்ன வீடு தான் இருக்குது, வேற என்ன இருக்குதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஆளுமைத்தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க. அடுத்தவங்களையும் அரவணைச்சி கொண்டு போவீங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எதிர்பார்த்த இடத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் குடும்பத்தினருடன் போய் வருவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களையும் சந்தித்து பேசுவீங்க. 12ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க.
முன்னோர்களை நினைத்து இன்றைக்கு நீங்கள் வந்து வணங்குவீங்க. சில பூஜைகளையும் நீங்கள் செய்வீங்க. தான தர்மங்களும் இன்றைக்கி செய்வீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரங்க காலையில் கொஞ்சம் சிடுன்னு இருப்பீங்க, சீறி பாய்வீங்க. ஆனால் மதியத்துக்கு பிறகு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் நண்பகலுக்குள் செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நட்பு என்பது கைமாறு கருதாத ஒரு உறவாகும். ஆமாங்க, நண்பனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் துயரம்னா ஓடி போய் நின்று முன்னால் நின்று முதலுதவி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. கையில் இருந்ததை அப்படியே எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க, கணக்கு கூட பார்க்கவே இல்லைங்க. பழகின நட்புக்கு என்னத்துங்க கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் எப்போ தருவார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாதுங்க. அவர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தால் போதும், சீக்கிரம் என் நண்பன் வந்து முன்னுக்கு வந்தால் போதும்னு எங்கும் எப்பொழுதும் உறவினர்களை காட்டிலும் உயிருக்குயிரான நண்பர்களுக்காக உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. பள்ளிக்கூடத்தில் கல்லூரி காலத்தில் நீங்கள் பண்ண குறும்பெல்லாம் இன்றைக்கி நினைவு கூர்ந்து பேசுவாங்க. குபீர்னு நீங்களும் உங்களை மறந்து சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சின்ன வயசில் நடந்த சில சுவையான சம்பவங்களை குடும்பத்தினருடனும் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஏதோ ஒரு 5 வயசு குறைஞ்சி ரொம்ப இளமையாக மாறின மாதிரி இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் வந்து தெம்பாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகமாகுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைய தினம் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து வியாபாரமும் சூடுபிடிக்கும், பற்று வரவு உயரும், புது வேலையாட்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கடையை மாற்றணும்னு நினச்சின்னு இருக்கீங்க, ஆனால் இதை விட நல்ல இடத்துக்கு தானே மாற்றணும், சுமாரான இடத்துக்கெல்லாம் போனால் சரி வராதுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி 20 நிமிடத்திற்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நம்மளை யார் பார்க்க போகிறா அப்படின்னு நாம் ஏதாவது தப்பு செய்தாலும் நம்முடைய உள்மனசு சும்மா இருக்குமா? அதை நினச்சி பார்த்து நமக்கு கஷ்டத்தை அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தாங்க நீங்கள் நியாயமாக நடந்துப்போம், நேர்மையாக நடந்துப்போம். உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஈசனுக்கு நாம் முறையாக நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தெய்வத்திற்கு பயந்து, மனசாட்சிக்கு பயந்து, உலகத்திற்கு எல்லாம் நல்லது செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டுட்டு இருந்தீங்க. அது பண உதவியாக இருக்கலாம் அல்லது மற்ற உதவியாக இருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக ஒரு பிரபலத்தை பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்க, முடியலை. அது இன்னைக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம், கல்யாண விஷயம், இதெல்லாம் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிட்டு தாங்க இருக்குது. பொண்ணு நல்ல விதத்தில் படித்து நல்லா செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிற ஒரு கருணையும் இன்றைக்கி ஒரு அக்கறையும் உங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதனால் வேறு ஏதாவது வரன் வருதா அப்படின்னு பார்ப்பீங்க. நல்ல வரன் ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம்
இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ஊர் பொது காரியங்களில் தலையிட்டு ஊர் பொது காரியங்களை முன்னால் நடத்துவீங்க. திருவிழாவையும் முன்னால் நீங்கள் நடத்துவீங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. முன்னோர்கள் மூதாதையர்களையும் நினைத்து இன்றைக்கி நீங்கள் வழிபடுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:20 பிறகு அருமையாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன் எதிர்காலம் இன்று உன்னுடைய செயலை பொறுத்ததாகும். ஆமாங்க, நம்முடைய எதிர்காலத்தில் நாம் நல்லா இருக்கணும்னா அன்றன்றைய கடமைகளை நாம் நல்லா செய்யணும்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாருங்க. நாளைக்கு பார் நான் எப்படி ஆகிடுவேன், நாளைய மறுநாள் என்னப்பார் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு கனவுலேயே வாழ்ந்துட்டுருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கனவு காணணும், ஆனால் அந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்கான கடமைகளையும் செய்து முடிக்க வேண்டும் என்று கடமையே கண்ணாயினார் கருமையே கண்ணாயினார்ன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய திறமைகளையும் கடமைகளையும் செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடுகடுன்னு சிடுசிடுன்னு பேசின்னு இருந்தவங்க இன்றைக்கி சிரித்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. செல்வாக்கு இன்றைக்கி ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சிலதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களிடமும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் பேசுகிறதுனால இன்றைக்கி அதில் ஒரு தீர்வு கிடைக்கும், முக்கியமான முடிவு கிடைக்கும். நீங்கள் வரீங்களா இல்லை நானே நேரில் வரட்டுமா அப்படின்னு நேரில் சென்று சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நீங்கள் தீர்வு காண்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் என்னும் மலையை எளிதாக கடந்து விடலாம், வென்று விடலாம். ஆமாங்க, பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க. விடாமுயற்சியும் உங்ககிட்ட இருக்குதுங்க. அந்த வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கங்கணம் கட்டிண்டு வேலை பார்க்குறது, அந்த வைராக்கியமாக இருக்கிறது, வானமே பிளந்தாலும் கூட எடுத்த முடிவிலிருந்து மாறாமல் இருக்கிறதெல்லாம் அந்த மன உறுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இதைத்தாங்க மகாத்மா காந்தியடிகளும் சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க நீங்கள் பொறுத்து பூமி ஆளக்கூடியவர்களாக இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:20 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:20 சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. ரொம்ப நாளாக தள்ளி போன பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். புது பொறுப்புகள், பதவிகளும் உங்களை தேடி வருங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அன்பாக பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது, அதை நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க. கோபப்பட்டு பேசுகிறவங்கெல்லாம் உங்களுக்கு எதிரி கிடையாது, அதையும் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வியாபாரத்தில் போட்டிகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் வியாபாரத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்னதாக ஒரு முணுமுணுப்பு இருக்கும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளையும் அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தோல்வி மனச்சோர்வை தருவதில்லை, மாறாக ஊக்கத்தையே தருகிறது, உற்சாகத்தையே தருகிறதுன்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறாங்க. ஆமாங்க, தோல்வி அடைஞ்ச உடனே எதனால் தோற்றோம், எப்படி தோற்றோம், தோற்கிற அளவுக்கு நாம் எப்படி பலவீனமாக இருந்தோம், எதில் நாம் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம், மறுபடியும் தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து யோசித்து எங்கும் எப்பொழுதும் வெற்றியை பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை முக்கியமான கிரகங்கள்லாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் சின்ன சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும். ஏதாவது பெருசாக நாம் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கும். திடீர்னு இன்றைக்கி அப்படியே கற்பனையில் அப்படியே மேகத்தில் நீங்கள் மிதக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போதா குறைக்கு பழைய நண்பர்கள், உறவினர்கள் வேறு உங்களை இன்றைக்கி புகழ்ந்து தள்ளுவாங்க. சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது நீ எப்படியெல்லாம் இருந்த தெரியுமா அப்படின்னு வேற சொல்லி கொடுப்பாங்க. அந்த எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்குங்க. எப்போவோ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இப்போ இருக்கிற சந்தோஷத்தை, இன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தை நாம் இழந்துடக்கூடாதுங்க. ஏன்னா ராசிக்குள்ளார ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். ஆனால் பங்குதாரர்களோட சின்ன சின்ன பகைகள் வரும். அதனால் அவங்கள பார்த்து கொஞ்சம் பதனமாக கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அவங்கள நினச்சி இன்றைக்கி நீங்கள் வழிபடுவீங்க. அவர்களுடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12:20 வரைக்கும் சிறப்பாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:20 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.